Hi, you must listen to this class. You have to listen. You have got to follow my class. You must complete your homework. Must, has, have, has got to, have got to. இந்த வார்த்தைகள்லாம் நெசசிட்டிங்கிறது தேவை. ஸோ தேவை அப்படிங்கிறப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், லைக் தேவை மீனிங் கொடுக்குற ஒரு சென்டென்ஸில் நம்ம இந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இன்னொரு பார்ட்டில் இன்றைக்கி தான் இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு கெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ, ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு இன்னும் கெஸ் பண்ணுறோங்கிறப்ப எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், மஸ்ட், மைட், குட், ஹாவ், ஹேஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத லைட்டாக டச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மஸ்ட், ஹேஸ், ஹேவ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஹேஸ் காட் டு, ஹேவ் காட் டு இது புதுசாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? புதுசாக உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கோம். தோணுனாலும் பரவாயில்ல, இப்பயும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எழுதி பார்க்கலனாலுமே கோட்டா கோட்டா அப்படின்னு வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். ஐ கோட்டா கோ ஹோம், ஹி கோட்டா கம் சூன். ஸோ இந்த ஹாவ் காட்டும் ஹேஸ் காட்டும் தான் வந்து கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரிட்டிஷ் ஆஸ்திரேலியன் ஆக்சன்ஸ், நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு இப்போ ஏன் சொன்னேன்னா, இது வந்து இன்கேஸ் யாராவது வந்துட்டு ஐ கோட்டா கோ, ஐ கோட்டா கம் அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு நீங்கள் முடிக்கக்கூடாது. ஸோ ஐ கோட்டா கோ அப்படின்னா நான் போகணும், ஐ ஹாவ் டு கோ அப்படின்னா தான் ஐ கோட்டா கோ. கோட்டாங்கிறது என்னன்னா ஹாவ் டு, ஹேஸ் டு, அதுதான் வந்து அவங்க கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ் டு, ஹேஸ் டு வந்து ஐ கோட்டா கோ, ஐ கோட்டா கம் அப்படின்னா ஐ ஹாவ் டு கோ, ஐ ஹாவ் காட் டு கோ, ஐ ஹாவ் காட் டு கம், ஹீ ஹேஸ் காட் டு கோ. இந்த மாதிரி ஹாவ் டு, ஹேஸ் டு தான் வந்து கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு யூகே ஆக்சென்ட்ல ஓகே. ஸோ வந்து நம்ம வந்துட்டு இந்தியாவில் ஒரு பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் இல்லைனாலே அங்கேருந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் அப்படி பிச்சு பிச்சு அது கதை காப்பி அடிச்சு இதை காப்பி அடிச்சு ஒரு படத்துலேருந்து காப்பி அடிச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தப்பு ஒன்றும் கிடையாது. நம்மளோட பேசிக் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்னவோ அது நம்மளுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் தான், நம்மளுக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி அங்கங்கே பார்த்து கற்றுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை யூஸ் பண்ணும்போது அதோட கரெக்டான மீனிங் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கோட்டா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஹேவ் டு, ஹேஸ் டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதை சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஹோம், நான் வீட்டுக்கு போக வேண்டும். இந்த காட் சொன்னாலுமே நம்மளுக்கு வித்தியாசம் எதுவும் வராது, அதே மீனிங் தான் வரும். ஐ ஹாவ் காட் டு கோ ஹோம்னாலும் ஐ கோட்டா கோ ஹோம்னாலுமே ஒரே மீனிங் தான். நான் வீட்டுக்கு போக வேண்டும், நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். He has got to wake up, இல்லைனா he has to wake up. அவன் இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், அவன் இப்பொழுது எழுந்திருக்க வேண்டும். ஸோ நெசசிட்டி, தேவை, இப்போ அது வேணும், அது நடக்கணும், வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம நெசசிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு have, has, have, must எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு சென்டென்ஸ் தேவை அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு have நம்மளை பற்றி பேசும்போது, has he she பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஹோம், நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். he has to wake up, அவன் எந்திரிக்க வேண்டும். எழுப்பிக்கிட்டு இருக்கோம், ஏன் இத்தனை மணிக்கு எழுப்பிக்கிட்டு இருக்கு, அவனை பரவாயில்ல விட தூங்கட்டும். இல்லை இப்போ அவன் எந்திரிச்சே ஆகணும். he has to wake up, நெசசிட்டி, அவன் எந்திரிச்சே ஆகணும், அவன் எந்திரிச்சா அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, he has to wake up. ஸோ அந்த தேவை சொல்கிறது தான் வந்து நம்ம has யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே தான் ஹேவ் யூஸ் பண்ணிருக்கோம். ஐங்கிறனால ஹேவ். ஸோ ஐக்கு, யூக்கு, வி எல்லாத்துக்கும், ஐ யூ வி தே எல்லாத்துக்கும் ஹேவ். ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ். இது வந்து உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலைனாலும் பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஹோம், ஹீ ஹேஸ் டு வேக் அப். அதே தான் we don't have to go to the library. நம்ம லைப்ரரிக்கு போக வேண்டியது இல்லை, நம்ம லைப்ரரிக்கு போக வேண்டாம். we don't have, இந்த don't தான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேண்டாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் கொடுக்குது. do not, we do not have to go to the library. நம்ம லைப்ரரிக்கு ஒன்றும் போக வேண்டாம். ஸோ இப்போ எல்லாரும் வந்துட்டு கிளாஸ்ல இருக்கீங்க, உங்களோட
லீடர் ஒரு உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ, ஸோ எல்லாரும் லைப்ரரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு குரூப் நம்ம கேங்கில் நம்மளும் லைப்ரரிக்கெலாம் போக வேண்டாம், நம்ம வேறு பண்ணலாம். ஸோ போக வேண்டாம், தேவையில்லை, தேவையில்லை, நெசசிட்டி இல்லைங்க. ஸோ நெசசிட்டி பற்றி தான் நம்ம பேசுகிறோம். we don't have to go to the library, we don't have to go to the library. do we have to stay, நாம இன்னும் இங்கே தங்கணுமா, நாம் இங்கு தங்க வேண்டுமா, தங்க வேண்டுமா, நெசசிட்டி, தங்கணுங்கிறது அந்த வேண்டுமா, நம்ம இங்கே தங்கியே ஆகணுமா அப்படின்னு நெசசிட்டி கேட்குறோம். ஸோ do we have to stay, do we have to stay, நாம் இங்கே தங்க வேண்டுமா, நாம ஒன்றும் லைப்ரரிக்கு போக வேண்டாம், நான் வீட்டிற்கு போக வேண்டும், அவன் எழுந்திருக்க வேண்டும். ஸோ இந்த வேண்டும் வேண்டாம், தேவைக்கு வேண்டும், தேவையில்லைங்கிறப்ப வேண்டாம். ஸோ அந்த வேண்டும் வேண்டாம் சொல்றதுக்கு நம்ம இங்கிலீஷ் என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம்னா have, has, have got to, has got to. இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது கடைசியா you must try harder, நீ கண்டிப்பா ட்ரை பண்ணணும், இன்னும் ஜாஸ்தியா ட்ரை பண்ணணும், இன்னும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணணும். யூ மஸ்ட் ட்ரை ஹார்டர். ஸோ நெசசிட்டியில கண்டிப்பாங்கிறதுக்கும் வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் கோ ஹோம் நவ், நீ இப்போ வீட்டுக்கு போகணும். அது ஆர்டரா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ தேவைதான், ஆனால் அது வந்து ஆர்டரா நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஒரு தேவை, தேவைங்கிறது தேவை இருக்கிறதா இருக்கலாம், தேவை இல்லாததா இருக்கலாம். எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்துட்டு நெசசிட்டியை பத்தி பேசும்போது have, has, must கம்பல்சரி ஆர்டரா கொடுக்கணும்னா மஸ்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த தேவை இருக்குன்னு சொல்றதுக்கு have or has யூஸ் பண்ணலாம். தேவை இல்லைன்னு சொல்றதுக்கு don't யூஸ் பண்ணலாம். கொஸ்டினுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேவை அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே நடக்க போகிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம். ஒரு கெஸ், நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணுறோம், அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் கெஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் இன் ப்ரெசன்ட். ஸ்பெகுலேஷன்ங்கிறது கெஸ், யூகம், நம்ம யோகிக்கிறோம் இல்லையா அது. ஸோ இந்த யோகிக்கிறதுல வந்து நம்ம கெஸ் பண்ணுறதுல வந்து 90% கன்ஃபார்ம் ஆகிற சில விஷயங்கள் இருக்கும், ஒரு 50% 50-50 சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். லைக் கெஸ்ஸுங்கிறது அதுதான் இல்லையா, 100% கிடையாது, பட் ஒரு 90% ஒரு 50% அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் நம்ம யோசிக்கிறது. ஸோ நம்ம 90% வந்து கன்ஃபார்மாக இருந்தோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள் must, have, has, must, have, has. ஓகே. ஸோ ரெண்டுமே has எழுதிட்டோமா. ஓகே. ஸோ தேங்கிறப்ப நம்மளுக்கு they have to be babysitting. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 90% நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும், அந்த 10% டவுட் அப்படிங்கிறப்ப நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் கெஸ் பண்ணுறோம் அப்படிதான் இருக்கணும்னா must, have, has மூணுல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். she must be at home, அவள் வீட்டில் தான் இருக்கணும், அவள் வீட்டில் தான் இருக்க வேண்டும், அவள் வீட்டில் தான் இருப்பா. மணி என்ன 2? அவள் கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பா. ஸோ அந்த கண்டிப்பாக அவள் வீட்டில் தான் இருப்பா. ஸோ அந்த வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிறது மேபி 10% டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், பட் அவள் வீட்டில் தான் இருக்கணும், 2 மணிங்கிறப்ப வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். கெஸ்ல 90% நம்ம கன்ஃபார்மாக இருக்கும்போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுவே நம்ம வந்துட்டு 90% நம்மளுக்கு கன்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற போது நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா மே, மைட், குட். ஷீ மைட் பி அட் ஹோம், ஸோ அவள் இருக்கலாம் 50%, 50-50. இல்லைனா ஷீ மே பி அட் ஹோம், ஷீ குட் பி அட் ஹோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கெஸ் பண்ணுற, நம்ம யூகிக்கிற அந்த பர்சன்டேஜுமே வந்து வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணும் இங்கிலீஷில். நம்ம 90% கன்ஃபார்மாக இருந்தால் ஒரு வார்த்தையும் 50% கன்ஃபார்மாக இருக்கோம்னா இன்னொரு வார்த்தையும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படி மாறும். ஓகே. ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம 90% வந்து உறுதியாக இருக்கும் யூகத்தில் அப்படிங்கும்போது ஷீ மஸ்ட் பி அட் ஹோம், அவள் வீட்டில் தான் இருக்கணும். ஹீ ஹேஸ் டு பி ஈட்டிங், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கணும், 1:30 மணியா லஞ்ச் டைமு அவன் சாப்பிட்டு தான் இருக்கணும். ஸோ 90%. ஹேஸ் காட் அப்படிங்கிறப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், he's gotta be eating, got be eating. ஸோ அவன் சாப்பிட்டு தான் இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம், உங்களுக்கு யூஸ் பண்ணால் இதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும், இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும்.
they have to be babysitting. Babysitting அது குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு, குழந்தையை பார்த்து கூட உட்காந்துருப்போம் இல்லையா, ஸோ அதுதான் babysitting. ஸோ அவங்க வந்து இப்போ குழந்தையை பார்த்துக்கிட்டு கூட உட்காந்துருப்பாங்க. they have to be babysitting. ஓகே, ஸோ இது வந்து எப்போ 90% நம்ம கன்ஃபார்மாக இருக்கும்போது. இன்கேஸ் நம்ம 50% கன்ஃபார்மாக இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னா ராஜ் மைட் பி ஸ்லீப்பிங். ராஜ் தூங்கிட்டு இருக்கலாம். ஐ திங்க் யூ மே பி 20. ஒரு ஏஜ் கெஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தரோட அப்பியரன்ஸ், ஒரு பர்சனோட அப்பியரன்ஸை பார்த்து உனக்கு 20 வயசு இருக்குமா, ஸோ இது வந்து ஒரு கெஸ், கன்ஃபார்மாக கிடையாது. ஒரு 50% நம்ம நினைக்கிறோம் உனக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிங்கிற போது நம்ம வந்து யூ மே பி 20, உனக்கு 20 வயது இருக்கலாம். ராணி could be the best student in the class. ராணி வந்து அவ கிளாஸ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் 50%, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்ம யூகிக்கிறது தான், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதுதான் நம்ம யூகம். ஆனால் நம்மளோட யூகம் வந்து 90% நம்ம கன்ஃபார்மாக இருக்கும் போது மஸ்ட், ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணுவோம். 50% தான் கன்ஃபார்மாக இருக்குது, லைக் 90 கம்மியாக ஒரு 70, 60, 50 அந்த மாதிரி இருக்கும் பொழுது மைட், மே, குட் யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் சர்டன், மோஸ்ட்லி அதுதான் கரெக்டு, லெஸ் சர்டன் இருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸான வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். மஸ்ட், ஹேஸ், ஹேவ் வந்து 90% கன்ஃபார்மாக தோணும் பொழுது மைட், மே, குட் வந்து ஒரு 50%, 40%, 60% அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே எல்லாமே வந்து யூகத்தில் தான் சொல்லியிருக்கோம், கெஸ் தான், ஸ்பெகுலேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஆனாலுமே எந்த பர்சன்டேஜுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகள் மாறுது, ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே நம்ம ஸ்பெகுலேஷன் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஸ்ட், ஹேஸ், ஹேவ், ஹேஸ் காட் டு, ஹேவ் காட் டு, மைட், மே, குட் இதெல்லாத்தோட ப்ரீஃபிங் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். மைட், மே, குட் வந்து ஒரு ப்ரீஃபிங் தான் பார்த்தோம். ஸோ மிச்சமெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் எங்கேயாவது கெஸ் பண்ணும் பொழுதோ இல்லை ஒரு தேவை பற்றி பேசும்போதோ இந்த மஸ்ட், ஹேவ், ஹேஸ் ஏதாவது யூஸ் பண்ணி, இல்லை மைட், குட், மே எது வேணாலும் சரி, ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் கன்ஃபார்மாக தெரியலை, கன்ஃபியூஸ் ஆகுறேன் அப்படின்னு பேச வேண்டாம். ஸோ இதில் உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணணும்னாலும் ஒரு தேவை இருக்கும் பொழுதும் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணால் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸோ டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 90% கன்ஃபார்மாக இருக்க ஒரு சென்டென்ஸ், 2 சென்டென்ஸும் ஒரு 50% கன்ஃபார்மாக இருக்க ஒரு சென்டென்ஸும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுவாக வேண்டாம் இருக்கலாம், லைக் கெஸ் பண்ணுங்கள் எதை பற்றியாவது. ஓகே, உங்களுக்கு கெஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் ஓகே, நான் மேட்ச் கிரிக்கெட்லாம் பார்க்கல, பட் ஸ்டில் ரீசெண்டாக நடக்க போகிற கிரிக்கெட் மேட்ச், லைக் நாளைக்கு நடக்க போகிற இல்லை அடுத்த வாரம் நடக்க போகிற கிரிக்கெட் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்டில். சரியா, இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, ஹோம்ஒர்க் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கீப் ப்ராக்டிஸிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், மறந்துடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் இங்கிலீஷும் வரும். ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.